டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மதியான சமையலுக்கு கூட்டு வைப்போம் தான் கீரை அரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஆண்டவனே, ஒரு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுட்டு செய்ய வேண்டிதானே. என்ன உங்களுக்கு முந்திரி கொட்டத்தானா? என்ன பண்ணிட்டே முந்திரி கொட்டத்தானன்ற? இந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னைக்கு வராங்க, அதனால நான் இன்னைக்கு சமையலெல்லாம் விதவிதமாக செய்யணும்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போத்தான் காய்கறி அரிஞ்சு கூட்டு வைக்கிறாங்களாம். சொல்லும் போதெல்லாம் செஞ்சிடாதீங்க, சொல்லாத போதெல்லாம் முந்திக்கிட்டு செய்யுங்க. என்ன அந்த மாப்பிள்ளை குடும்பத்தை வர வச்சுதான் ஆகணுமா? என்ன வர வச்சுதான் ஆகணுமா? அவங்க வந்துதான் ஆகணும். அதுக்குன்னு இல்லம்மா, நீயே சொல்லு பாப்போம். அவங்களே நகை போட்டு கட்டிக்கிறேன்னும் போது ஏதோ வில்லங்க இருக்குமோன்னு தோணுது. கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு எதா இருந்தாலும் முடிவெடுக்கலாம். பாருங்க, நான் இப்பதான் குளிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் நல்ல எண்ணத்தோட இருக்கிறேன். என் மண்டைக்கு ஏற்றி விட்டுட்டு என்னை வெறிய கிளப்பி விட்டுக்காதீங்க, சரிங்களா? எப்பயுமே பொண்ணை பெற்றவங்களே தான் மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுத்து எல்லாம் பண்ணணுமா? ஏன் மாப்பிள்ளைய பெற்றவங்க பொண்ணு வீட்டுக்கு வரதட்சணை கொடுக்கக்கூடாதா? இருந்து நீட்டிக்கிட்டே இருக்கணும், அவங்க காலத்துக்கு வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நாங்கள் மட்டும் வாங்கினா அது தப்பு. இல்லம்மா, இன்னைக்கு நம்ம கை நீட்டி வாங்கிடலாம். நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம பிள்ளைக்கு அது கூட குறைச்சல் ஆகி போயிடும். இங்கே பாருங்க, என்னை இந்த சீன்ற வேலை தான் ஆகாதுன்றது. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. என்னை மண்டைக்கு ஏற்றிக்கிட்டு சாம்பார் வைக்கணும், அதனால பருப்பை வேக போட்டுட்டு அங்கே கூட்டுக்கு காயெல்லாம் இருக்குது, எடுத்து போட்டு அரிஞ்சு வைங்க, வந்து நான் குழம்பு வச்சுக்கிறேன். ஏ இந்த மனுஷனோட பெரும் தொல்லையா இருக்குதே. இவ பணம் பணம் பணம்னு ஆடி 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 இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. பிள்ளைங்க வாழ்க்கை கொஞ்சமாவது பொறுமையா முடிவெடுனாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஆத்திரம் அவசரம் எது எடுத்தாலும் அவசரப்படலாம் வைக்கலாம். பிள்ளைங்க வாழ்க்கை இதுல அவசரப்பட்டு முடிவெடுத்து எங்க போய் முடியுமோ? நாளை பின்ன புள்ள கண்ணீரும் கம்பளியுமா வந்து நின்றுட்டானா, ஐயோ ஆண்டவனே, அதை நினைச்சாலே நரக வேதனையா இருக்கே. இந்த வாசல் எல்லாம் கூட்டாம கூட கிடக்குது. அடியே, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னம்மா, என்னாச்சு? இப்படி தலைக்கு குளிச்ச ஈரத்தோட இப்படி தலையை கட்டிக்கிட்டு வச்சிட்டு இருக்கியே. நாளை பின்ன காய்ச்ச தலைவலின்னு வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போய் காசை கொட்ட சொல்றியா? முதல்ல தலையை விரிச்சு விட்டு காய விடு. மா, நான் காய விட்டுக்கிறேம்மா. இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், கொஞ்சம் தண்ணி வடியட்டும். காலமே கெட்டுச்சு போ. ஏற்கனவே கொட்டுது பனி, இதுல குளிச்சு விட்டு வெளியே வந்து நிக்கிற. இருக்கிற பனிக்கும் இன்னும் சளி கிளி பிடிச்சதுன்னு வச்சுக்க, அப்புறம் காசை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில தான் கொட்டணும். ஐயா, எம்மா சும்மா காசு காசுன்னு இருக்காதம்மா, போமாங்கிட்டு. சம்பாரிச்சு பார்த்தா தானே அந்த காசோட அருமை என்னன்னு தெரியும். ஒன்றும் நான் சொல்றதுக்கு இல்லை. இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கவளுக்கு என்னதான் பண்றாளுங்கன்னு தெரியல. இங்கிட்டு செடி மண்டி கிடக்குது, இங்கிட்டு வாச கூட்டாம கிடக்குது, எல்லாம் என்னத்தை தான் பண்றாளுங்க. இவளுகளுக்கு ஒரு இது பண்ணி பண்ணியே நான் ஓஞ்சு போயிருவேன் போல இருக்கு. ஓ அப்பா, எனக்கே பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. ஒரு சில நேரம் இந்த அம்மா காசு காசுன்னு சொல்லும் போது எப்படியாவது இந்த வீட்டை விட்டு ஓடிடலாம் போல இருக்கு. சீக்கிரம் தலையை துவட்டி காய விடுவான், இல்லைன்னா அதுக்கும் வேற இந்த அம்மா வாழ் வாழ்னு கத்தோம், ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொட்டணும், ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொட்டணும்னு. இந்த ஆளு ஹோட்டல்ல சப்ளை வேலைக்கு போறதா இல்ல சாணி அள்ளி போட போறதானே தெரியல. துணி என்ன அழுக்காகுது, இதை துவைச்சி எடுக்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு போதும் போதும் நாய் தொலையுது போ. மேலே குழம்பு கிளம்புன்னு எல்லாம் ஊற்றும் வைக்கும். வேலைக்கு ஒரு துணியை போட்டுக்கணும், வீட்டுக்கு வரும்போது ஒரு துணியை மாற்றிக்கிட்டு வரணும். அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதை விட்டுப்புட்டு வெள்ளை துணியை எடுத்து மாட்டிக்கிட்டு போயிட வேண்டியது. அழுக்கான அழுக்கு, ஊறுப்பட்ட அழுக்கு. இதெல்லாம் எவன் துவைச்சி மாரடிக்கிறது? இதை துவைச்சி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிர் போய் தான் உயிர் வருது. இந்த துவைச்சாச்சுனா எடுத்துக்கிட்டு நவரு, நானும் துணி துவைக்கணும். வேலை வேற கிடக்கு, நானும் வேலைக்கு போகணும். என்கிட்டே தான் நீ வம்புக்கு வருவியா? காலையிலேருந்து இது சும்மா தானே கிடந்துச்சு, அப்பெல்லாம் எங்கே போனேன்? நான் துணியை எடுத்துக்கிட்டு வந்தோன்னு மூக்கு வேர்த்து பின்னாடியே வந்துருவிய. ஏண்டி, காலையில இருந்து நீயே தான் இந்த கல்லே பிடிச்சிக்கிட்டு கிடக்கிற. ஏன் நாங்கெல்லாம் துணியை துவைக்க மாட்டோமா? ஏன்னா நாங்கெல்லாம் பாண்டைகளா? இங்க பாரு, நீ வேணும்னு என்கிட்ட வம்பு இழுக்கணும்னே பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாண்டி அம்மா, எங்களுக்கு வம்பு இழுக்கணும்னு தலையெழுத்து பாரு. காலையில பாத்ரூமுக்கு போனா உன் புருஷன் சண்டைக்கு வர்றது, இந்த அப்ப துணி துவைக்கணும்னா நீ சண்டைக்கு வர, தண்ணி எடுத்தா வார, எதுனாலும் வந்துரு அப்படியே. இங்க பாரு, நீ மட்டுமா வாடகை கட்டி இருக்க? நாங்களும் வாடகை கட்டி தான் இருக்கிறோம். துணியை நாங்களும் துவைக்க வேண்டாமா? எங்களுக்கு பொழப்பு இல்லாமையா கிடக்குது. தினமும் காலங்காலத்தில் எந்திரிச்சு வந்து உக்காந்துக்கிறது. வீட்டில் வேலை இருக்குதோ இல்லையோ. ஆத்தடி ஆத்தா, காலங்காலத்தில் ஆரம்பிச்சிட்டீங்களா அடி ரெண்டு பேரும்? ஏக்கா, இதையே கேளுக்கா. நான் துணி துவைக்க வரேன்ட்டு வேணும்னே இவ துணி எடுத்துக்கிட்டு வாராக்கா, துணி துவைக்கிறேன்ட்டு.
நான் தான் துவைச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. ஏக்கா நீயே சொல்லுக்கா, காலையிலேருந்து இந்த கல்லுலயே கிடக்குறாக்கா. ஏன் நானும் துணியை துவைச்சு போட்டு போறது இல்லையா? மழை வேற ஒரு சில நேரம் தூறுது. இதுக்கா பயந்துக்கிட்டே சீக்கிரம் துணியை துவைச்சு போடுறதா இருக்கு. எப்போ பார்த்தாலும் இவ கல்லுக்கு ஆளுக்கு முன்னாடி போய் உக்காந்துக்கிறா. துணியை அவன் டக்குன்னு துவைச்சு முடிச்சுட்டா அது நவுறணுமா இல்லையா? ஒரு கூட துணியை துவைக்கிறேன்ட்டு உக்காந்துக்கிட்டு அடுத்தவங்க அப்படியே வாயை பார்த்துக்கிட்டு உக்காந்துருப்பாங்களா? ஏக்கா என்னாலலாம் முடியாதுக்கா. நான் துவைச்சுப்பட்டு தான் நவுருவேன். இவளோட சல்லையா கிடக்குது. சி வெறுத்து போகுது. ஏக்கா ஒரு கல்லை தான் சேர்த்தாவது போட்டு விடேக்கா. எல்லா நாளும் சண்டைன்னு சண்டை கட்டுறதாவே இருக்கு. ஏண்டி எனக்கு வர ஆத்திரத்துக்கு 2 பேத்தையும் அப்படி சாணி அடி அடிச்சு போடுவேன் பாத்துக்கங்க. என்னக்கா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? அது வேணும் இது வேணும்னு கேக்குறீங்களே, இருக்கிறத ஒழுங்கா பாக்குறீங்களாடி? இருக்கிறத அப்படியே பார்த்துட்டாலும் என்ன இருக்கு இங்க ஆக்கிறதுக்கு? என்ன இல்லக்கா என்னக்கான்னு கேட்டேன். ஏண்டி அந்த வாசல்லாம் கூட்டாம கிடக்கு, அங்கிட்டு புல்லு மண்டி கிடக்கு, அதெல்லாம் கூட்டி விடுவான், வாசல்ல தெளிச்சு ஒரு கோலத்தை போடுவான். ஏதாவது ஒண்ணு இருக்கு நானே வந்து கத்தனமாடி உங்ககிட்ட எல்லாம். ஏக்கா போன வாரம் நான் வாச கூட்டி வாச தெளிச்சேங்க்கா. இந்த வாரம் இவதாக்கா செய்யணும். இவ துணி எடுத்துட்டு வந்து உக்காந்துக்கிட்டாக்கா. இது நல்லா இருக்குது. போன வாரம் நீ எப்படி வேலை செஞ்சு தள்ளுன, ஒரு நாள் செஞ்சு 9 நாள் அப்படியே கால் வலிக்குது பனி அடிக்குதுன்னு உக்காந்துக்கிட்ட. எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா? அடியே அடியே அட்டை கருப்பி வாய புழுவாதடி. யார பத்தி நீ புழுவுறன்னு சொன்ன? எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வையே. மிதிடி பாப்பான் மிதிடி. அடைச்சி 2 பேர் வாய மூடுங்கடி. பாரு இன்னும் 2 நிமிஷம் தான் டைமு. அதுக்குள்ள போய் வாசலை தெளிச்சு கோலத்தை போடுறீங்க. என் வீட்டுக்கு இப்ப மாப்பிள்ளை வீடு வராங்க. அந்த நேரத்துல ஏதாவது சண்டை கட்டிக்கிட்டு இருந்தீங்க 2 பேரும், பாத்திர மண்டத்துல அள்ளி வெளியே வீசிப்புட்டு போய் சேருங்கடின்னு அனுப்பி விட்டுருவேன். அவளுக கிட்ட எனக்கு பெரும் ரோதனையா இருக்கு. காலங்காலத்துல எந்திரிச்சா சண்டை சண்டை சண்டை. ஒருத்தி ஒரு வேலை செஞ்சா அவளும் இன்னொருத்தி அதுக்குள்ளேயே போய் நுழைய வேண்டியது. இவளுகெல்லாம் எப்படிதான் குடும்பத்தை நடத்துவாளுகளோ. ஏய் பாத்தியாடி வீட்டுக்கு மாப்பிள்ளை வருதான். அதுதாண்டி இவ வீட்டுக்கு மாப்பிள்ளை வருதுன்னா இவ வாசலை கூட்டி இவ தெளிக்க வேண்டிதானே. அந்த வாச வழியில நம்மள நடக்க விட மாட்டேங்கிறா. இந்த வழியில போங்கடி, பின்னாடியிலே போங்க, பின்னாடியே வாங்கன்றா. அப்படி இருக்கும்போது இவ வாசலை தெளிச்சு நம்ம 2 பேரும் கோலம் பண்ணுமா? நமக்கு என்ன தலையெழுத்து வெங்காயம் பாரு. அதுதாண்டி இவ நல்ல காலத்திலேயே எச்சு கையில காக்கா ஓட்ட மாட்டா. இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு வேற வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன தெரி செய்ய போறா? ஏடி அதெல்லாம் விடுடி. நல்ல காலத்திலே 10 பேருக்கு 10 ரூபாய் எசக மாட்டா. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு விக்கிற விலைவாசிக்கு நகை போட்டு கட்டி கொடுப்பா? அதுதானே பாரு. இதுக்கோசரமே நல்ல இவகிட்ட இருந்து காசு கறக்கிற குடும்பமாவே தான் வரப்போகுது பாரு. கஞ்ச பிசினாரி. அதுவும் டி அநியாய கஞ்சம் இல்ல, கட்ட கஞ்சம். ஆமாண்டி. முன்னாடிட்டு என் புருஷங்காரன் வரும்போது ஹோட்டல்ல ஏதோ மிச்சமாகி போயிடுச்சுன்னு சால்னாவும் பரோட்டாவும் கட்டிக்கிட்டு வந்தாரு. இது வெளியே உக்காந்துக்கிட்டு இருந்துட்டு என்னடா பரோட்டா கட்டிக்கிட்டு போறியா பொண்டாட்டிக்கின்ட்டு அதுல 2 பரோட்டாவை எடுத்து வாயில சொருவிக்கிச்சுடி. அன்னைக்கு அப்படித்தான் என் புருஷனும் பையன் பிரியாணி கேட்கறான்னு சொல்லி ஒரு பீஸை போட்டு பிரியாணியும் எடுத்துட்டு வந்தாரு. அதுல அந்த பீஸ் எடுத்துவிட்டு வெறும் குஸ்காவை மட்டும் தாண்டி கொடுத்து விட்டா. அதைத்தான் என் பையன் சாப்பிட்டான். எம்மாடி அம்மா ஓசிலே மங்களம் மாடிடுறாடி. ஆமாண்டி. நமக்கு தாண்டி அப்படி இருக்க மனசு வர மாட்டேங்குது. நம்மளாம் 10 ரூபாய் இருந்தாலே வேலை வெட்டிக்கு போகாம அன்னைக்கு நாள் அந்த காசை எப்படா முடிக்கிறதுன்ட்டு இருப்போம். கறி எடுக்கிறது என்ன, துணி எடுக்கிறது என்னன்னு, வெளியே சுத்துறது என்னன்னு. ஆனா இவ ஒரு 10 ரூபாய் 20 ரூபான்னு கோடி கணக்குல இந்த இடத்துக்கு காசு வச்சிருப்பா இவ கஞ்சத்தனம் பண்றதுக்கு. ஆனா பாரு 10 ரூபாய் செலவு பண்ண மாட்டேங்கிறா. அதாண்டி காசு இருக்கவங்க செலவு பண்ண மாட்டாங்க. காசு இல்லாத நம்மள மாதிரி ஆளுங்க தான் காசை பார்த்தோன்னே அப்படி இருக்கிறது. இவ வீட்டுக்கு எப்படி மாப்பிள்ளை வரப்போகுதோ. பெரியவனே பெரியவனே. சொல்லுங்கம்மா. டே அண்ணா ஷாம்பெல்லாம் மொத்தமா முடிச்சிட்டியாடா? ஏண்டா குளிக்காம கொள்ளாம கூட மேல தண்ணிய ஊத்திக்கிட்டு அப்படியே வந்து நிக்கிற? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க, தலைக்கு குளின்னு சொல்லி நீ தானம்மா சொன்ன. ஷாம்பு பாட்டில மொத்தத்தையும் முடிச்சுட்டு வந்து நிக்கிறாமா. நான் தலைக்கு தண்ணியை ஊத்திட்டு தான் ஷாம்பு பாட்டில எடுத்து பாக்குறேன், சுத்தமா இல்ல. ஏண்டா கொஞ்சமாதான் அவனுக்கு வச்சுட்டு குளிக்கிறது இல்லையா? ஏமா நீ வேறம்மா, ஏற்கனவே அதுல தூர்லதான் இருந்துச்சு. நானே அதுல தண்ணியை ஊத்தி கலக்கி தான் அதுக்கப்புறம் தான் தலைக்கு ஊத்தி குளிச்சுட்டு வந்தேன். அதையாவது கொஞ்சம் வச்சிருக்கலாம்லடா.
சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுக்கு சோப்பு இருக்கு, அதை தலையில போட்டு குளி. அழுக்கு சோப்பு போட்டு குளிக்கிறதா? ஏமா நான் என்ன மாடா இல்ல மாடான்னு கேக்குறேன். அதெல்லாம் போட்டு குட்டினா குளிச்சா முடி கொட்டி போயிருமா, அப்புறம் கூடி வச்சுக்க சொட்டை தான் விழுகும். இப்ப முடி தலையில இருந்து மட்டும் என்னத்தை கிழிக்க போற? வீட்டுல தானே சுத்திக்கிட்டு இருக்க. இங்க பாம்பு வேணும்னே வம்பிழுத்துட்டு இருக்கான் என்கிட்ட. ஐய, சண்டை 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 சண்டைன்னு இப்பதான் அவளுகளை ஒழிச்சிட்டு வந்தேன், அதுக்குள்ள நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இருக்கிறத போட்டு குளிடா. ஏமா எனக்கு பிசு பிசுன்னு இருக்குமா, நான் ஷாம்பு வேணுமா? பாரு, ஷாம்பு பாட்டில் வாங்க போனா 200 220 வேணும். இப்பெல்லாம் காசு இல்லை. அதனால இருக்கிற குளிக்கிற சோப்பை போட்டு குளி. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாப்பிள்ளையும் உன்னைய பார்க்க வர போறதில்ல, உங்க அக்காவை தான் பார்க்க வராங்க. வர வர உன் கஞ்சத்தனத்துக்கு அல்லவே இல்லாம போச்சுமா. இதுக்கு நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சிருந்தா நீ பாட்டுக்கு எடுத்து செலவு பண்ணலாமா? ஆமா, நீ ஏன் வேலைக்கு போற? நீ என்னமா எடுத்து செலவு பண்ற மாதிரியே இருக்கு. அம்மாட்ட தானே குடுக்குற. இங்க பாருமா எப்படி சொல்றான்னு. ஐயோ, அப்பா, எனக்கு மண்டை வலியே வந்துடும் போல இருக்கு. டேய், நீ போயிட்டு கடலை மாவு, அப்புறம் வாழைக்காய் 2, அப்புறம் பாமாயில் எல்லாம் வாங்கிட்டு வா. எதுக்குமா? ஏண்டா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வாராங்க, வரும்போது பஜ்ஜி அப்புறம் இனிப்பு ஏதாவது ஒன்று செய்யணும்ல. அதுக்குன்னு வீட்டிலே செஞ்சு கொடுப்போன்னு தான். போய் வாங்கிட்டு வா. கடைக்கு போனா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்ணா போய் வாங்கிட்டு வர போறேன். எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு? தேவையில்லாத ரிஸ்கா? ஏண்டா, ஒரு வாழைக்காய் கடையில் வாங்கினா ஒரு 10 ரூபா வரும். ஆனால் இவங்கிட்ட போய் வாழைக்காய் பஜ்ஜி வாங்கினா 7 ரூபா 8 ரூபா சொல்லுவான். ஷபா, அத்தாடி அத்தா, தலையே சுத்திரும் போல இருக்குது. கடலை மாவு ஒரு 30 ரூபாய்க்கு 2 கிழங்கு 2 பஜ்ஜி வாழைக்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயில முடியும். அதுக்கப்புறம் பாமாயில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விலை கம்மியாக இருக்கும். மாவை கரைச்சி கொஞ்சோண்டு எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா பூந்தி ஆயிரும். அதில் கொஞ்சோண்டு இந்த ரேஷன் கடையில் கொடுத்தாங்கல்ல சர்க்கரை, அதை காய்ச்சி ஊற்றி அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சிருவேன். சுவீட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த மாவில் கொஞ்சத்தை எடுத்து பஜ்ஜி வாழைக்காயை போட்டு சீவி எடுத்து போட்டோம்னா அது பஜ்ஜி ஆகி போச்சு. 70 ரூபா 80 ரூபாயில் நான் வேலையே முடிச்சு போடுவேன். நீ போய் 200 300 ரூபா செலவு பண்ணுறதுக்கு. ஒரு உலகத்துல எப்படியோலாம் தாய் இருக்காங்க, எங்களுக்கு எப்படியாப்பட்ட தாய் பாரு. அதுவும் இல்லாமல் பொரிச்ச எண்ணெயை எடுத்து நான் என்ன கீழே ஊற்ற போகிறேன்? தினமும் குழம்பு வைக்கும்போது அதிலே வச்சுட்டேன்னு வச்சுக்க, குழம்புக்கு என்ன வாங்குற செலவும் மிச்சம். மாசத்துல அப்படியே நான் சிக்கனை பிடிச்சி போடுவேண்டா. போய் வாங்கிட்டு வா. சரிம்மா. ஏம்மா? என்னடா? இல்ல, அக்காவுக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுன்னா கறி விருந்தெல்லாம் ஆக்கணுமே, விதவிதமா செய்யணுமே, அப்பெல்லாம் என்னம்மா நீ பண்ணுவ? அடே, என்னை சாதாரண ஆளு நினச்சிக்கிட்டியா நீ? ஏண்டா, நான் 1 ரூபா வச்சுக்கிட்டே குடும்பம் நடத்தினவடா. என்கிட்டயா நீ சவால் விடுற? கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ 1 கிலோ கறி எடுத்துட்டு வந்து கொடு. அதுல எத்தனை டிஷ்ஷு நான் செஞ்சு காட்டுறேன்னு பாரு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, தாங்காது பூமி. அடடே, என் தங்கம், பார்க்கறதுக்கே கண்ணு 2 பத்தாது. அம்புட்டு அழகா இருக்க. இப்படி சேலை கட்டுனா எம்புட்டு அழகா இருக்கு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அந்த சுடிதாரை எடுத்து மாட்டிக்கிட்டு இப்படியே தான் இருப்ப. இந்த சேலையை கட்டுறதுக்குள்ள எனக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. சீக்கிரம் சுற்றி எப்படா கழட்டி வீசுவோன் இருக்கு. நீ வேறம்மா. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி பட்டு சேலையெல்லாம் எனக்கு இல்லை. நூலு புடவை தான். அந்த நூலு புடவை வாங்குறதுக்கே வக்கு இல்லாமல் இருந்தேன். எப்படா இந்த மாதிரி பட்டு சேலையெல்லாம் என் வாழ்நாளில் கட்டுவோம் அப்படின்ட்டு நான்லாம் தவம் இருந்தேன். ஆனால் உனக்கு எப்படா சுற்றி தூக்கி வீசுவோன்ற. கசகசன்னு இருக்குமா? ஆமாம், கசகசன்னு இருக்காது. இது கூட இல்லாமல் எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. உனக்கெல்லாம் இது கிடச்சிருக்கேன்னு நினச்சி நீ எல்லாம் பெருமைப்படணும். ஐயோ, சரி, ரெடி ஆயிரு. மாப்பிள்ளை வீடு வரும்போது நான் கூப்பிட்றேன். அப்போ மட்டும் நீ வந்தா போதும். சரிம்மா. நல்லா சிரிச்சு கலகலன்னு இரு, உருன்னு இருக்காம. சரி. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்ற கதைய வீட்டை கூட சீக்கிரம் கட்டிடலாம் போல. இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வரனா கட்டி வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது. மாப்பிள்ளை குடும்பம் எப்படி இருக்கோ என்னவோ. டே அண்ணா, பாத்தியா அம்மா எப்படி விதவிதமா செஞ்சிருக்குன்னு? அதான்டா, எப்படி இந்த ஜாமான்லாம் வெளியே கடையில வாங்கியிருந்தா ஒரு 300 ரூபாயாவது ஆயிருக்கும். ஆனா அம்மா பாத்தியா, வெறும் 80 ரூபாய் 70 ரூபாயோட வேலை முடிச்சிருச்சு. அதான்டா,
சரி வா, ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துக்குவோம். ஏய் கம்முன்னு இருங்கடா. உங்க ஆத்தா சுடும் போதே எண்ணி எண்ணி சுட்டா. ஏதாவது ஒன்று ரெண்டு காணாம போணுச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், நம்மள உரிச்சு விடுவா. ஏப்பா என்னப்பா இந்த அம்மா இவ்வளோ கஞ்சதனம் பண்றாங்க? ஏண்டா உங்களுக்குலாம் இப்பதான் இப்படி. ஆனா உங்க அம்மா அந்த காலத்திலேயே எண்ணெயே இல்லாம குழம்பு வைப்பாடா. எண்ணெயே இல்லாமையா? ஆமாடா, அந்த காலத்திலேயே எண்ணெயே புழங்காம அப்பளம் பொரிக்கிறதுனா கூட விறகு அடுப்புல 2 அப்பளத்தை போட்டு அப்படியே அந்த அனல்லையே காட்டி பொரிச்சு எடுப்பா. காய்கறியும் சாம்பார் வைக்கணும்னா சாம்பாரோட பருப்போட இந்த காயும் வேக போட்டு அப்படியே சாம்பார்னு வச்சிருவா. அதுவே கூட்டு பொரியல் அவியல் கிவியல்னு ஏதாவது ஒன்று கேட்டா அந்த சாம்பார்லயே தண்ணியா மேலால எடுத்து அதை ரசம்ன்றுவா. அடியில் இருக்க காயை அப்படியே எடுத்து பொரியல்னு வச்சிருவா. அப்படியெல்லாம் காலத்தை ஓட்டுனடா உன் ஆத்தா கூட. இப்போ எவ்வளவோ பரவாயில்லடா. இதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். அம்மாடி, இந்த மாதிரி எல்லாம் இருந்தோன்னு வைங்கப்பா, நானும் போயே சேர்ந்துருவேன். ஆனா அமைதிக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா அது உனக்கு தான்ப்பா கொடுக்கணும். எவ்வளோ அமைதியா இருந்திருக்கீங்க. ஏதோ நான் பொறுமையா போவேன் தான் இன்னைக்கு வீட்டை கட்டி நம்மளும் இருக்கோம். இல்லைன்னா எப்படி இருந்திருப்போம்? கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கணும். சரி, நீங்களே எடுத்து கட்டி பரவாயில்ல, நான் மட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏம்மா நீ எண்ணெயில போட்டு பஜ்ஜி சுட்ட, இவன் அவன்கிட்ட இருந்து இந்த தட்டுல இருக்க பஜ்ஜியை சுட பாக்குறான். இங்க பாரு, மாப்பிள்ளை குடும்பத்துலேருந்து வர்றாங்க, அவங்க சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்தால் அதில் சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு எதுலேயும் கை வைக்காத சொல்லிட்டேன். மா நீ அயம் பண்றமா, ஒன்று ரெண்டு சேர்த்தா சுட்டுருக்கலாம்லம்மா. ஏண்டா எண்ணி தாண்டா சுட்டேன். அந்த லட்டு பிடிக்கிறதுக்கே மாவு உண்டனப்பா ஆகிப்போச்சு. அதனால தான் பஜ்ஜிக்கு வாழைக்காயை கம்மி பண்ணிட்டேன். இந்த ஒரு வாழைக்காயை எடுத்து வச்சிருக்கேன். அதை நாளைக்கு ஒரு கூட்டோ இல்லை பொரியலோ வைக்கணுன்றதுக்காக. பொண்ணு பார்க்கணுன்னு வரவங்க சாஸ்திரத்துக்கு ஏதோ 1 2 எடுத்து சாப்பிடுவாங்க. மிச்சம் மீதி அப்படியே தான் இருக்கும். அவங்க போனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். கார சத்தம் கேட்குது, மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்க போல இருக்கு. நான் அதை போய் பார்க்குறேன். போய் வேலை வெட்டிய பாருங்க. ஐயப்பா, ஐயோ இந்த அம்மா கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுப்பா. விடுப்பா விடுப்பா, நான் இந்த ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்தேன்னா கையில காசு வரும், அப்ப இதை வாங்கி தரேன். அவன் என்ன சின்ன பாப்பாவாப்பா? முளைச்சு 3 இலைய விடாம இருக்கிறான். நல்லா திமிர் எடுத்து தானே பேசுறான். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு வலிக்குது. ம். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் இன்ன வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏய் பாத்தியாடி, கார்ல வந்திருக்காங்கடி பொண்ணு பாக்குறதுக்கு. சரியான வசதியான குடும்பம் போலயே. ஏண்டி என்னடி லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருக்க? பொண்ணு பார்க்க வரணும்னா கெத்தா காரில் தாண்டி வராங்க. காரு வாடகைக்கு கூட பிடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஏடி கலக்கிற பாத்தியா, நல்லா குத்து குட்டா நகை தொங்குதுடி. நல்ல வசதியான குடும்பம் தான். அட போடி, கல்யாண கவரிங்லே இந்த மாதிரி ஏகப்பட்ட கவரிங் நகை இருக்குது. நானே பார்த்துருக்கேன். இந்தா அடுத்த மாதம் என் வீட்டு விசேஷம் வரப்போகுது. அதுக்கே நான் இந்த மாதிரி தான் வாங்கி மாட்டிக்கிட்டு போகணுன்னு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளைய காணா. எதி பொண்ணு பார்க்குற இடத்துக்கு எதுக்கு மாப்பிள்ளைன்னு இவங்களே வந்தாலும் வந்திருக்கலாம். என்னடி லூசு கும்பிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வராம எப்படி பொண்ணை பார்க்க முடியும்? கட்டிக்க போறவங்க பார்த்தா தானே செட் ஆகும். அது செட் ஆகுதோ இல்லை குட்டாகுதோ, முதல்ல வாயை மூடிக்கிட்டு இரு. நானும் இவ்வளோ நேரம் எங்கடா அவங்கள காணமேன்னு பார்த்து எனக்கு ஒரே டயர்டாகி போச்சு. ஒருவேளை நீங்கள் வரீங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு ஃபோன் அடிப்போன்னு பார்த்தேன். ஃபோனை வேற அடித்தா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் கூப்பிடலை. இல்லைங்க, இன்னைக்கு வந்து ரொம்ப டிராஃபிக், அங்கேருந்து வர முடியல, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஓ சரிங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பொண்ணை பார்த்துருவோம் வாங்க. இதே ஒரு குழப்பத்தான், யார் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வியூ பார்க்குறது. பார்த்தோன்னே ஓடுறீங்களா? இருங்க இவங்கெல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் உங்கள் 2 பேத்துக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. உட்காருங்க. வாங்க. அவரே என்னுடைய வீட்டுக்காரரு. நடுவில் நிற்கிறது என்னோட 2வது பையன் சங்கரு. ஆபீஸ் உத்தியோகம் பார்க்குறான். ஓ சரிங்க. அவனே என்ன ஆபீஸ் உத்தியோகம்னுச்சு? அம்மா அவனை விஐபியா இருக்குன்னு சொல்லும் பாரு. வாய் மூடு. அது என்னோட 3வது பையன், இந்த வீட்டோட கடைக்குட்டி. பேரு நிரஞ்சன். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வீட்டில் நார்மல் எக்ஸாமே எழுதுறதுக்கு வலிக்கும், கவர்மெண்ட் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காரான். கொஞ்ச நேரம் சட்டை சாத்துடா. அதெல்லாம் சரி, மாப்பிள்ளை யாருன்னு தெரியலையடா. டேய் மாப்பிள்ளை வரல போல இருக்கு, கம்மனிக்கிரு. உட்காருங்க, நின்றுட்டே இருக்கீங்க. சரி இருங்க, பொண்ணு அழைச்சிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. என்ன மாப்பிள்ளை வரலைங்களா? மாப்பிள்ளையா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்லைங்களே, ஒன்றும் தெரியலைங்களே. பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், மாப்பிள்ளை வராமையா வந்திருப்போம். மடி மாப்பிள்ளை வீடு காரில் வந்திருக்காங்கடி. நீ கொடுத்து வச்சவ, உனக்கு காரு வச்சிருக்கவன் தாண்டி புருஷனா வாரான். ஏம்மா, கார் இருந்தா என்ன, பைக் இருந்தா என்ன, அவங்க மனசு நல்லா இருந்தா அது போதும். ஆமாம், காலத்துக்கும் நீ உங்கள் அப்பா மாதிரி இப்படியே பேசிக்கிட்டு. அந்த ஆளும் முன்னேற மாட்டான், நம்மளையும் முன்னேற விட மாட்டான்.
அந்த மாதிரி நீயும் முன்னேறவே முன்னேறாமல் இருக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. சரி சரி, அவங்களாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நின்று வெட்டியாக நியாயம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. வா வா. அம்மா பயமா இருக்குமா? என்னடி பயம்? நல்ல குடும்பம்டி. இந்த குடும்பத்தில் விட்டோன்னு வையி, அதுக்கப்புறம் குடும்பம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். சரியா? அங்கே வந்து எங்கள் அம்மா அப்பா விருப்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவ முன்னாடி சொல்லு. அதை விட்டுவிட்டு வேண்டான்னு வேண்டான்னா அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். வா.